ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ மகாநதி அப்கமிங் ட்ராக் நம்ம எடிட்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரன் அண்ட் கங்கா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்பில் வச்சு பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கங்கா குமரன் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அது கங்கா குமரன் தான். என் கண்ணு தான் அப்படி தெரிஞ்சிருக்கு. நான் ஜூம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஐயோ என் கண்ணில் தான் கோளாறு போல் அப்படின்ற மாதிரி. வேலை மார்னிங்லேருந்து நம்ம பேர் வீக்காக பிக்ஸாக பார்த்துட்டு இருக்கோம் ரிப்பீட் மோடில். அப்படிங்கிறதால நம்ம கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. இது என்னோட மைண்ட் வாய்ஸு, என்னோட கண்ணுக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ இந்த வீட்டில் குமரனுக்கும் கங்காக்கும் கண்டிப்பாக தனியாக ஒரு ரூம் இருக்கும். ஸோ வந்து வின் வேலை பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால தான் உங்களுக்கான சீன் நாளைக்கு எபிசோட கூட நிறைய இடம் பெறதுக்கு இந்த ஒரு சீன் கண்டிப்பாக நாளைக்கு எபிசோட கூட இருக்கும். அது நிறைய பாசிபிள் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து விஜய் கெஸ்ட் ஹவுஸில் தனி ரூம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இப்போ டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அவங்களுக்கு 2 பேருக்கும் தனி ரூம் இருந்துச்சு. அங்கேயுமே சீன் வந்து போச்சு. பழைய கங்கா இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தனி ரூமில் போய்ட்டு பெட்லலாம் படுத்துருக்க மாதிரி நம்ம வந்து நிறைய அவங்க அந்த பெட்ரூம்குள்ளேயே அந்த பார்த்தீங்கன்னா சீன்ஸுமே போச்சு. பட் ஆனால் இப்போ இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஷூட் அங்கே எடுத்திருக்காங்க. எனக்கு அப்படி மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த ஞாபகம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் அங்கே ரூம் இல்லைங்கிற மாதிரி நம்ம கடைசி வரைக்குமே பேச்சு போச்சு. இங்கே வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு ப்ரைவசி ரூம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு சீக்வன்ஸுமே கொண்டு போவாங்க. அந்த வகையில் நாளைக்கு ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்குது. அதுதான் இப்போ நம்ம டாக்டர் சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு எபிசோட்ல விஜயும் இருப்பார், பட் கூடவே இந்த சீன்ஸும் இருக்கும். பார்ப்போம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு மார்னிங் இப்போலாம் வரும் நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா மார்னிங் பார்த்ததே வேறு லெவலில் இருக்குது. ப்ரோமோ சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. எப்படி வருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.